அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا ஹாதி. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்களில் இறுதியாக கடைசியாக வந்துதித்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மட்டுமல்ல நம்மவர்களின் தலைவராக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் இன்னும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் இன்றும் என்றும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் நோய் நொடிகள் கஷ்டங்கள் சிரமங்கள் இவைகளிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய அருளுக்கு அன்புக்கு சொந்தக்காரர்களே, அல்லாஹு தஆலா இறைமறையாம் திருமறையிலே ஒரு வசனத்திலே எப்படி சொல்லி காட்டுவான், இன்னல் முலூக இதா தஹலு கரியத்தன் அஃப்சதூகா வஜஅலு ஐஸத் அஹ்லிகா என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சில அரசர்கள் இன்னல் முல்க இதா தஹலு கரியத்தன், சில அரசர்கள் ஒரு ஊருக்குள் நுழைந்தால் அஃப்சதூகா அந்த ஊரு அந்த நாடு என்ன செய்ய அஃப்சதூகா ஃபசாதாய் வீணா போய்விடும். வஜஅலு ஐஸத் அஹ்லிகா அந்த ஊரிலோ அந்த நாட்டிலோ இஸ்ஸத்தன் கண்ணியத்திற்கு உரித்தானவர்கள் நல்லவர்கள் இருந்தால் வஅதில்லத்தன் அவர்களை கெட்டவர்களாக மாற்றி விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்கிறான். வகதாலிக யஃஅலூன், இதே போல கெட்ட ஆட்சியாளர்கள் இருந்தாலும் இதை போலத்தான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல் என்பது சமூக சேவையா அல்லது தொழிலா? இதே போல ஹஜ்ஜுக்காக அழைத்து செல்கிறார்களே இந்த டிராவல்ஸில், இவர்கள் செய்வது தொழிலா சமூக சேவையா என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு ஒரு பட்டிமன்றத்தையோ ஒரு நடுவரையோ தேவையில்லை. நம்மவர்களுக்கே தெரியும் அந்த சமூக சேவையெல்லாம் என்பது இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விட்டது. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நாமெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்து நம்மவருக்கு வருகிறது. எப்படி என்று சொன்னால், சில மாநிலங்களிலே நேற்றைய தினத்திலே பார்க்கின்ற பொழுது தேர்தல் நடந்தது. ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது என்றைக்கும் இல்லாத ஒரு வித்தியாசத்தை பாண்டிச்சேரி மாநிலத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் 90% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். வரலாறு காணாத அளவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சம்பந்தமாக நாம் செய்திகளை பரிமாறிக்கொள்ளும் என்ற நிலையிலே ஒரு செய்திகளை சொல்லுகிறேன். பொதுவாக சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள்,
அதாவது ஓட்டு போடுவதா வாக்களிப்பதா? யாரோ ஓட்டு போடட்டுமே, யாரோ வாக்களிக்கட்டுமே. நாம தொழுதோமா, திக்ரு செஞ்சோமா, நன்மைகளை சம்பாதித்து கொண்டோமா, யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன, யாரு வந்தால் என்ன? சிலர்கள் நினைப்பது உண்டு. இன்றைய காலகட்டத்திலும் சிலர்கள் அதில் ஏன் நாம் ஒரு ஓட்டு போடுவதன் மூலமாக, ஒரு வாக்கு அளிப்பதன் மூலமாக யாராவது வந்துவிடப் போகிறார்களா என்ற எண்ணமும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது வாக்களிப்பது என்பது, ஓட்டு போடுவது என்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல. இன்னைக்கு எத்தனை இஸ்லாமியர் நினைத்துக் கொள்கிறார்கள் வாக்களிப்பது என்பது ஜனநாயக கடமை மட்டும் என்று நினைக்கிறார்கள். அல்ல, இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஜனநாயக கடமை மட்டுமல்ல, அதையும் தாண்டி மார்க்கம் கடமை என்கிறது. இஸ்லாம் அதை கடமை என்கிறது. அப்ப ஜனநாயக கடமை அல்ல, ஓட்டு போடுவதை, வாக்களிப்பதை நம்முடைய மார்க்கம் கடமை என்கிறது. குர்ஆனுக்கு நீங்க பாத்தீங்களாக்க நிறைய விரிவுரைகள் இருக்கிறது. தப்சீரே சாவி, தப்சீரே ஜலாலின், தப்சீரே கபீர், இப்படி நிறைய விரிவுரைகள் இருக்கிறது. அதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் முஆரிஃபுல் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஆரிஃபுல் குர்ஆனிலே, அதாவது வாக்களிப்பது, ஓட்டளிப்பது என்பது மார்க்க கடமை என்று சொல்லுகிறார்கள். வாக்களிப்பது இருக்கிறது, இது 5, அதாவது 4 அந்தஸ்திற்கு உரித்தானது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்ன 4 அந்தஸ்துக்கு உரியது? யார் வாக்கு செலுத்துகிறார்களோ அதற்கு ஷஹாதத் என்று சொல்லுகிறது நம்முடைய மார்க்கம். ஒருவருக்காக நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள் என்று சொன்னால் அதை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது ஷஹாதத்து, சாட்சி கூறுதல். எப்படின்னு சொன்னா, நான் சாட்சி கூறுகிறேன், இந்த தொகுதிக்கு இவர் நல்லவர் என்று ஷஹாதத்து, நான் சாட்சி கூறுகிறேன். பார்க்கிறோம், திருமணத்துல பார்க்கின்ற பொழுது 2 சாட்சிகளை ஏற்படுத்துறாங்க. அப்ப என்ன, அந்த சாட்சிகள்ல பார்க்கின்ற பொழுது திருமணத்துல பலர்களுடைய கையெழுத்தெல்லாம் வாங்கப்படும். ஆனா சாட்சிகளுடைய கையெழுத்தை மட்டும், அவருடைய தந்தை பேர் என்ன, அவர் ஊர் என்ன, அவர் வயசு என்ன, திருமணத்துல இப்படி நாம் என்ன செய்யப்படுகிறது, வாங்கப்படுகிறது. ஏன்? நாளைக்கு நல்லது கெட்டது என்று சொன்னால் அந்த சாட்சியாளர்களையும் அழைக்கப்படும். எப்படிங்க? நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா பலர்களும் திருமணத்துல கையெழுத்து போடுவாங்க. ஆனா அவங்களுக்கு உங்க தந்தை பேர் என்ன, உங்க வயசு என்ன, பத்திரத்துல படிப்பது கிடையாது, ஏட்டுல. ஆனா அந்த சாட்சியாளர்களை மட்டும் வயசு என்ன, அவங்க தந்தை பேர் என்ன, ஊர் பேர் என்ன. என்ன காரணம்? நாளைக்கு நல்லது கெட்டது நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக 2 சாட்சிகள் இரு தரப்பிலும். அப்ப அதே போல ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் சாட்சி கூறுகிறீர்கள். எப்படி? இவர் நல்லவர், இவர் நல்லவர் என்று நீங்கள் சாட்சி கூறுகிறீர்கள். அப்ப சாட்சி கூறக்கூடிய தருணத்திலே அதாவது நல்ல சாட்சியை கூற வேண்டும். எப்படிங்க? இருக்கக்கூடியவர்களில் யார் நல்ல சாட்சி, அந்த சாட்சிக்கு தகுதியானவரோ அவரைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நேரத்தில் சாட்சியை நீங்கள் மறைக்கவும் கூடாது. அல்லாஹ் சொல்றான், அதக்துமு ஷஹாதா, நீங்கள் சாட்சியை மறைக்காதீர்கள். உமை எக்துமுகா ஃபைன்னஹு ஆசிமுன் கல்பு, யார் சாட்சியை மறைக்கிறார்களோ அவருடைய உள்ளம் ஆசிமுன், அது பாவத்தை சார்ந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஒமன் அதுலமு மிம்மன் கத்தம ஷஹாதத்தன் இன்தல்லாஹ், யார் சாட்சியை மறைக்கிறார்களோ அவனை காட்டிலும் அநியாயக்காரன் வேற யாருமே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது வாக்கு அளிப்பது என்பதை நம்முடைய மார்க்கம் அது ஷஹாதத்துக்கு ஒப்பிட்டு காட்டுகிறது. அடுத்ததாக சொல்லி காட்டுகிறது ஷஃபாஅத்து, பரிந்துரை செய்தல். ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிந்துரை செய்கிறீர்கள், இவர் நல்லவர். ஒரு ஆளை, ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியை பார்க்கின்ற பொழுது, ஒருவருக்கு நீங்கள் வேலை வாங்கி கொடுக்கின்ற பொழுது, அவ்வளவு பெரிய வேலை வாங்கி கொடுப்பதற்கு அல்லது அரசியலில் உள்ளவர்கள் நமக்கு பழக்கம் என்று சொன்னால் அழைத்து சென்று இவர் நல்லவர் என்று என்ன செய்வீர்கள்? பரிந்துரை செய்வீர்கள். அப்ப அதே போல வாக்களிப்பது என்பது பரிந்துரைக்கு சமம் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான் 5வது ஜுஸுவிலே, ஒமை மை யஷ்ஃபவு ஷஃபாஅத ஹஸனத்தன் யகுல்லஹு கிஃப்லு மின்ஹா ஒமை யஷ்ஃபவு சய்யத்தன் யகுல்லஹு கிஃப்லு மின்ஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்.
அப்ப நாம பரிந்துரை செய்வது என்பது நல்லவர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஏன்? நல்லவர்களுக்கு நீங்கள் பரிந்துரை செய்து அவர்கள் அந்த தொகுதிக்கு அந்த மாநிலத்துக்கு நல்லது செய்ய 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 யார் பரிந்துரை செய்தார்களோ அவர்களுக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். இது என்னுடைய சொந்த கருத்து அல்ல, குர்ஆன்ல உள்ள கருத்து. எப்படி? உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலோ அல்லது ஏதோ ஒரு மக்கள் புழங்கக்கூடிய இடமோ ஊரோ, அங்கு தண்ணீர் வசதி இல்லை, ஒரு பள்ளிவாசல் இருக்கு, குக்கிராமமா இருக்கு, யாரும் கண்டுகொள்வதில்லை, ஒழு செய்வதற்கு கூட சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல ஒருவர் பார்க்கிறார், ஒழு செய்வதற்காக பலர்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள் என்று நினைத்து பணக்காரர் இடத்துல, வசதி படைத்தவர் இடத்துல போய் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு போர் போட்டு கொடுத்தால் ஒழு செய்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த ஊரில மக்கள் தண்ணீருக்காக சிரமப்படுகிறார்கள், நீங்கள் ஒரு போர் போட்டு கொடுத்தால் இந்த மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று ஒரு அவரால் செய்ய முடியவில்லை, மற்றவரிடத்தில் செய்யக்கூடியவர்களிடத்தில் போய் பரிந்துரை செய்கிறார். அப்ப அவருடைய பரிந்துரையை கேட்டு, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், ஒருவருடைய உள்ளத்தில போடுறது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், அல்லாஹ்வை மீறி எல்லாம் இல்ல. அப்ப ஒருவர் பரிந்துரை செய்கிறார், நீங்கள் இவர்களுக்காக மோட்டார் போட்டு கொடுக்கலாமே, போர் போட்டு கொடுக்கலாமே என்று கேட்டு ஒரு பள்ளிவாசலுக்காக போர் போட்டு கொடுக்கிறார், அல்லது மக்களுக்கு தண்ணீர் வசதிக்காக போர் போட்டு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதில் எத்தனை மக்கள் பயனடைகிறார்களோ அடைய அடைய அந்த மோட்டார் போட்டவருக்கு, போர் போட்டவருக்கு நன்மை கிடைக்கும். உலகத்தில் இருக்கின்ற பொழுதும் கிடைக்கும், உலகத்தை விட்டு மறைந்த பிறகும் அவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப அதே போல அதற்கு காரணமாக இருந்தார்ல, அதற்கு தூண்டுகோலாக இருந்தார்களே, அவருக்கும் நன்மை கிடைக்கும். அப்ப இன்னும் சொல்ல போனால், அதாவது ஒருவர் சொல்லுகிறார், இன்றைய தினத்திலே ஒருவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்திலே, இந்த ரோட்டு ஓரத்திலே மரத்தை நடுங்கள், இந்த ஓரத்திலே மரத்தை நடுங்கள். அப்படி மரத்தை நடுகின்ற பொழுது அந்த மரத்தின் மூலமாக சிலர்கள் ஓய்வு எடுப்பார்கள், ஆகையினால் நீங்கள் இந்த மரத்தை நடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒருவர் மரத்தை நட்டார், அங்கு பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர்கள் பிரயாணிகள் என்ன செய்கிறார்கள்? ஓய்வு எடுக்கிறார்கள். நாம பார்க்கிறோமா இல்லையா? நீண்ட தூரம் போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே வெயிலுடைய உச்சக்கட்டம் அதிகமாக இருக்கின்ற பொழுது சிலர்கள் மரத்தினுடைய நிழலிலே நின்று கொண்டு ஓய்வு எடுக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்படி ஓய்வு எடுக்கக்கூடிய தருணத்திலே யார் மரத்தை நட்டார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த மரத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் பலன் என்னென்ன பெறுகிறார்களோ அதற்கும் மரம் நட்டவருக்கு உலகத்தில் இருக்கின்ற பொழுதும் நன்மை கிடைக்கும், அவர் மறைந்த பிறகும் நன்மை கிடைக்கும். மட்டுமல்ல, அந்த மரம் நடுவதற்கு யார் துணையாக இருந்தார்களோ அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கு பரிந்துரை செய்கிறீர்கள், வாக்களிப்பது என்பது ஒருவருக்கு பரிந்துரை செய்வதற்கு சமம் என்று நான் சொல்லவில்லை, மார்க்கம் சொல்லுகிறது. அப்படி பரிந்துரை செய்வது, நீங்கள் நல்லவர்களுக்கு பரிந்துரை செய்து அவர்கள் நல்லது செய்தால் பரிந்துரை செய்தவர்களுக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். இப்படி திரும்பி வாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், உமை யஸ்வவு சய்யியத்தன், ஒரு கெட்டவருக்கு நீங்கள் பரிந்துரை செய்தால், எப்படிங்க? ஒரு கெட்டவருக்கு நீங்கள் பரிந்துரை செய்து, உதாரணம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், ஒருவர் சொல்லுகிறார், முதலாளி நீங்க இந்த இடத்துல மதுக்கடை வைத்தா நல்லா ஓடும், இந்த ஊரில நீங்கள் சினிமா தியேட்டரை வைத்தால் நல்லா ஓடும் என்று ஒருவர் இடத்துல சொல்லுகிறார். அதை கேட்டு அவர் வைக்கிறார் என்று சொன்னால், அதிலே ஏற்படக்கூடிய அந்த தீங்கு உருவாக்கியவருக்கு மட்டுமல்ல, அதற்கு உறுதுணையாக இருந்தார்களே, இதை நீங்க வைங்க முதலாளி, நல்ல சம்பாதிக்கலாம் என்று உறுதுணையாக இருந்தார்களே, அவர்களுக்கும் பாவம் வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா, நல்ல காரியத்திற்கு நீங்கள் பரிந்துரை செய்தால் நன்மைகள் உங்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பாவத்திற்கு நீங்கள் துணை நின்றால் அந்த பாவத்தை செய்ய செய்ய செய்ய
துணை நின்றவர்களுக்கும் உங்களுக்கு பாவம் கிடைத்து கொண்டு இருக்கும். அதற்காகத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது, வாக்களிப்பது என்பது அதாவது ஷஃபாத், பரிந்துரை செய்தல். அப்ப யார் நல்லவர்களுக்கு பரிந்துரை செய்து நல்லது செய்ய செய்ய அவர்களுக்கும் நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறது. அடுத்ததாக நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது அமானத், அது ஒரு அமானிதம். எப்படிங்க, நம்ம இடத்துல பார்க்கின்ற பொழுது ஒரு பொருளை ஒருவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். யார்கிட்ட ஒப்படைப்பீங்க? நம்பிக்கையானவர்களிடத்துல ஒப்படைப்போம். எப்படிங்க, ஒரு பொருளை ஒப்படைக்கிறீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அல்லது நம்முடைய சின்ன குழந்தை வெளியில ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம போகணும், அப்ப நம்முடைய சின்ன குழந்தை யார்கிட்ட ஒப்படைப்போம்? யார் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு என்ன செய்வோம்? அமானிதம், அது ஒப்படைக்குதல் நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப நீங்கள் ஓட்டு போடுவது, வாக்களிப்பது என்பது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் சரியாக நிறைவேற்றுங்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக சொல்லி காட்டுகிறது வக்காலத்து, வக்கீல், வக்கீல் என்று சொல்லி காட்டுகிறது. நாம பார்க்கின்ற பொழுது திருமணத்துல வக்கீல் என்று சொன்ன நாமெல்லாம் என்ன நினைச்சிருக்கோம்? வக்கீல் என்று தப்தர்ல படிக்கின்ற பொழுது இந்த இமாம் வக்கீலாக இருந்து, உண்மையிலேயே வக்கீல் என்பது யாரும் தெரியுங்களா? கோர்ட்ல வாதாடுறாள் அந்த வக்கீலா அல்ல. வக்கீல் சொன்ன யாரு தெரியுங்களா? பெண்ணுடைய தகப்பனார் தான் உண்மையான வக்கீல். ஆனா இன்னைக்கு நாம என்ன படிக்கிறோம்? தப்தர்ல படிக்கின்ற பொழுது இந்த இமாம் வக்கீலாக இருக்கிறார்கள். அப்ப எப்படி இருக்கணும்? இந்த இமாம் தற்காலிகமான வக்கீல். அப்ப நிரந்தரமான வக்கீல் யாரு? பெண்ணினுடைய தகப்பனார் தான் நிரந்தரமான வக்கீல். அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது பெண்ணினுடைய தகப்பனார் வக்கீலாக இருக்கிறாங்க. அந்த வக்கீலு தன்னுடைய மகளுக்கு ஒரு கணவனை பார்க்கின்ற பொழுது, ஒரு மருமகனை தேர்வு செய்கின்ற பொழுது எப்படி தேர்வு செய்வார்கள்? நல்ல கணவரா இருக்காரா, நல்லவரா இருக்கிறாரா, நல்லா சம்பாதிக்கிறாரா, நம்முடைய மகளை பாதுகாத்துக் கொள்வாரா என்றெல்லாம் பார்க்கிறோம். அதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது, மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நீங்கள் வாக்களிப்பது என்பது அது ஒரு வக்கீல். நீங்கள் என்ன செய்ய பொறுப்பை சாட்டுகிறீர்கள். அப்ப நீங்கள் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மார்க்கம் இது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, அதையும் தாண்டி இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது இது மார்க்க கடமை என்று. நம்முடைய வாக்களிப்பது என்பது மார்க்க கடமை என்று நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதற்காக நாம் பார்க்கின்ற பொழுது அதாவது என்னென்னமோ சொல்லுவார்கள், அன்பளிப்பாக அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நாம் அசைந்து விடக்கூடாது. அதற்கு ஒரு வரலாற்று செய்தியையும் நினைவுக்கு வருகிறேன். சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை நாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெளிவா சொல்ல தேவையில்லை. அந்த சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பக்கத்து நாட்டு ராணி அரசி, யாரு? சபா நாட்டினுடைய அரசி பல்கீஸ் என்ன நினைச்சாங்க தெரியுங்களா? இவர் நம்மளுக்கு கட்டுப்பட வேண்டும். எப்படி அமெரிக்கா நினைச்சுச்சா இல்லையா? ஈரான நம்முடைய கைவசம் வைத்துக் கொள்வோம் என்று. அல்லாஹ் ஒருவர் இருக்கானா இல்லையா? அல்லாஹ் ஒருவர் இருக்கானா இல்லையா? இந்த ஈரான நம்முடைய நாட்டுடைய நம்முடைய கைவசம் வைத்துக் கொள்வோம் என்று நினைச்சுச்சா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கா இல்லையா? அப்ப அதே போல சபா நாட்டு அரசின் சொன்னாங்க, நினைச்சாங்க இந்த சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் நாம வசப்படுத்திட்டா நாம சொல்றதெல்லாம் செய்வாரு என்பதற்காக என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஒரு மந்திரியை அழைச்சு ஒரு பெரிய பைய, எப்படிங்க, ஒரு பெரிய பையில தங்க காசுகளை எல்லாம் பெரிய பையில நிரப்பி, இதை நீங்கள் என்ன செய்யுங்கள், சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களிடத்துல அந்த நாட்டினுடைய அரசரிடத்துல போய் நீங்க ஒப்படைச்சிருங்கள். எப்படி ஒப்படைங்கள்? சபா நாட்டினுடைய அரசி அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். அந்த தங்க பைய என்ன செய்ய கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி தங்க பைய கொண்டு வந்துட்டு சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? அந்த சபா நாட்டினுடைய மந்திரி அமைச்சர் கொடுக்கிறாரு. கொடுக்கின்ற பொழுது சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் வாங்கிட்டு என்ன கேட்கிறான்னு தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வேற கதையோ கட்டுக்கதையோ இல்ல. அமித்து அதுமித்தூனி பிமாலின் ஃபமா ஆத்தானி அல்லாஹ் கைரு மிம்மா ஆத்தாக்கும். அமித்தூனி பிமாலின், என்ன பொருளை கொடுத்து என்ன வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டயா? யார் கேட்கிறா? சுலைமான் அலைஹி வஸலாத்து வஸலாம் கேட்கிற. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க காசு பணத்தை கொடுத்து 2000 ரூபாயை கொடுத்து 3000 ரூபாயை கொடுத்து 8000 ரூபாயை கொடுத்து நீ பிமாலி நீங்க வாங்கல நினைக்கிறீங்களா? சொல்றாங்க, அதுமித்தூனி பிமாலின் ஃபமா ஆத்தானி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கா கைரம் மிம்மா ஆத்தாக்கு, எனக்கு திருப்தி அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கா, உங்களுடைய காசுல தேவை. என்ன செய்ய? வ இலைஹி ராஜிஊன்,
இது எடுத்து தூக்கிட்டு போயிரு. யார் சொல்றா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க. அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது எதற்கும் நாம அசையக்கூடாது. எப்படிங்க? எதற்கும் அசையக்கூடாது. நாம பார்க்கின்ற பொழுது அப்ப நாம வாக்கு அளிக்கக்கூடிய தருணத்திலே சிந்திக்க வேண்டும். அதாவது சிந்தித்து நாம என்ன செய்ய வேண்டும்? வாக்கு தானே, ஏதோ ஒரு ஓட்டு தானே அப்படி நினைத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு மத்தியில முதல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துங்கள் சொல்றா. லா தப்சலு தீனக லா தப்சலு அதா அதிகப ரீகுக்கும், நீங்கள் லா தனாசவு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில பிரிந்து விடாதீர்கள், ஒன்றுபட்டிருங்கள். அப்படி நீங்கள் பிரிந்து விட்டால் ததுகபரிக்கும், உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த பவர், உங்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த சக்தி குன்றி போய்விடும் அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பவர் மற்றவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு மூமின்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் சக்தி தெரியும். ஆகையினால் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று என்ன செய்ய காட்ட அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, நம்ம பார்க்கின்ற பொழுது ராஜஸ்தானில் நடந்த ஒரு செய்தி எப்படின்னு சொன்னா, கவுன்சிலர் பதவி. எப்படிங்க? கவுன்சிலர் பதவிக்காக நிக்கிறாங்க. எங்கங்க? ராஜஸ்தான்ல கவுன்சிலர் பதவிக்காக நிக்கிறாங்க. அந்த கவுன்சிலர் பதவிக்காக நிற்கின்ற பொழுது அந்த தொகுதியில கவுன்சிலர் ஆகுவது என்பது முஸ்லிம்கள் ஈஸியா வாங்கிடலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியா கவுன்சிலர் ஆகிடலாம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க பாத்தீங்களாக்க முஸ்லிம்கள் எத்தனை பேர் நிக்கிறாங்க? 6 பேர் நிக்கிறாங்க. எப்படிங்க? முஸ்லிம்கள் 6 பேர் நிக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவங்க பாத்தீங்களா ஒரு நபர் கேட்கிறாங்க. பொதுவா நம்ம பாத்தீங்களா இஸ்லாத்தை பொறுத்தவரை ஜாதி மதங்களை நான் பார்ப்பது கிடையாது. இன்னும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் பார்த்து ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து மனித நேயத்தை கொடு, எல்லா மக்களுக்கும் மருத்துவ சிரமங்கள் என்று காப்பாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மற்ற மக்களுக்காக மற்ற மதத்தினருக்காக பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் எல்லா மதத்தினர்கள் நாங்கள் ஒன்றுதான், இறைவன் படைத்த படைப்புகள் நாமெல்லாம் என்ற நோக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது 6 இஸ்லாமியர்கள் அந்த கவுன்சிலருக்கு போட்டியிடுகிறார்கள். இஸ்லாமிய தொகுதி ஒரே ஒரு ஆள் இஸ்லாம் அல்லாதவர்கள் என்ன செய்ய போட்டியிடுகிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கவுன்சிலர்ல 6 பேருக்கு என்ன வாக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒருவருக்கு 65, ஒருவருக்கு 75, ஒருவருக்கு 299. இப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு 528, இஸ்லாம் அல்லாதவருக்கு 587 வாக்கு பெற்று வெற்றி பெற்று விட்டார். ஆனால் அந்த தொகுதியிலே கவுன்சிலர் ஆகுவது என்பது ஈஸியா இஸ்லாமியர்கள் பெற்றுவிடலாம். ஆனால் பிரிந்து பிரிந்து இருப்பதின் காரணமாக யார் வர வேண்டுமோ வருவதற்கு தகுதியோ அவர்கள் என்ன செய்ய வர முடியவில்லை. என்ன காரணம்? அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லிவிட்டால், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களுக்கு என்று ஒரு பவர் இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி குன்றி போய்விடும். எல்லோருக்கும் ஆச்சரியமாகி விட்டது. ஒரே ஒருவர் தான் அந்த 6 பேரை எதிர்த்து நின்றார்கள். அவர் ஏனோ தானே நின்றார். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட்டு விட வேண்டும். நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு தேர்தலில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு தொகுதியில 5 பேர் நிற்கிறாங்க. இஸ்லாமியர்கள் 3 பேர் நிற்கிறார்கள், 2 பேர்கள் மற்றவர்கள். அப்ப இஸ்லாமியர்கள் 3 பேர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரே தொகுதியில் நிற்கிறார்கள். அப்ப என்ன ஆகும்? அதோட ரிசல்ட் அல்லாத தெரிவான். ஆனால் பிரிந்து போகுமா இல்லையா? பிரிந்து போகுமா இல்லையா? ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பிரிந்தோம் என்று சொன்னால், நாம் பிரிந்து கிடந்தோம் என்று சொன்னால் பெரிய ஒரு இழப்புக்கு ஆளாக்கி விடுவோம். அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரிந்து இருந்தோம் என்று சொன்னால், அதாவது கடந்த கால வாழ்க்கை மாதிரி அல்ல, இனிமேல் வருங்காலம் நாம் பிரிந்து கடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பல இழப்புகளை சந்திக்க கூடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்படி என்று சொன்னால், ஒரு ஹாஸ்டல்ல 100 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்களாக்கா தினந்தோறும் காலையில் உப்புமா போடுறாங்க. நல்ல மனசுல பதிவு செஞ்சுக்கங்க. ஹாஸ்டல்ல 100 பேர், 100 பேர்ல 100 பேருக்கு டெய்லி காலை உணவு உப்புமாவா போடுறாங்க. அப்போ உப்புமா போட்ட உடனே டெய்லி உப்புமா அப்படின்ற நிறைய பேர்கள் போய் அந்த அதிகாரி இடத்துல போய் அந்த ஹாஸ்டலுடைய மேலாளர் இடத்துல போய் சொல்றாங்க, என்னங்க டெய்லி உப்புமாவா போட்டுக்கிட்டே இருக்குங்க, சாப்பிட முடியல அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அவர் எல்லாத்தையும் அழைச்சு அந்த 100 பேரை அழைச்சு கேட்கிறார்,
டெய்லி தினந்தோறும் யாருக்கெல்லாம் உப்புமா வேண்டும் கையை தூக்குங்க. எப்படிங்க? யாருக்கெல்லாம் உப்புமா வேண்டும்? இன்றைக்கு நடைமுறைக்கு இருக்கா இல்லாட்டி நீங்க அந்த செய்தியை வச்சு நீங்க தீர்வு செஞ்சு கொள்ளலாம் கேட்கிறாங்க. அப்ப 20 பேர் கையை தூக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் டெய்லி உப்புமா வேண்டும், உப்புமா வேண்டும். 20 பேர் கையை தூக்குறாங்க. அப்ப மீதி 80 பேரு உப்புமா வேண்டாம், டெய்லி காலையில நாஸ்டாவுக்கு உப்புமா வேண்டாங்கிறாங்க. அப்ப மெஜாரிட்டி எது? 80 பேர் தான். அப்ப கேட்டுட்டு இந்த 80 பேரிடத்துல அந்த அதிகாரி கேட்கிறாங்க, உங்களுக்கு என்ன நாஸ்டா வேண்டும் அப்படிங்கிறப்ப 10 பேர் சொல்றாங்க எனக்கு இட்லி வேணும், 10 பேர் சொல்றாங்க எனக்கு தோசை வேண்டும், 10 பேர் சொல்றாங்க எனக்கு இடியாப்பம் வேண்டும், 10 பேர் சொல்றாங்க எனக்கு என்ன அதாவது பூரி வேண்டும். இப்படி 8 விதமாக 80 பேர்களும் 8 விதமாக சொன்ன உடனேயே அங்க மெஜாரிட்டி எது வருது? உப்புமா. 20 பேர். இதுக்கு பூரா 10 10 8 இது என்ன பிரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த உப்புமா தான் மெஜாரிட்டியாக இருக்கிறது. எதற்காக சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி நாம் பிரிந்து பிரிந்து கிடைந்தால், பிரிந்து பிரிந்து இருந்தோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் நாம் ஆளாக வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், இன்னும் நாம் நாட்டிலே நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்மவர்களுக்கு தெரிந்ததுதான். எப்படி என்று சொன்னால், அசாம்ல ஒரு ஆள் இருக்காரு, ராணுவ அதிகாரி, 30 வருஷமாக ராணுவத்தில் வேலை செஞ்சாரு. அசாம்ல சுருக்கத்திற்கு வருகிறேன். அசாம்ல ஒருவர் ராணுவத்தில் 30 வருஷமா வேலை செஞ்சாரு. அந்த 30 வருஷத்துல வேலை செஞ்ச அவரை பார்த்து, நீ இந்தியர் இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க, நீ இந்தியர் இல்ல. ஆனால் அவருடைய தாய், அதாவது முதலாக இந்த ஓட்டு என்பது எந்த வருஷம் வந்துச்சு? 1951 தான் ஓட்டு போடுறது ஆரம்பமானது. ஆனா 1952 யார் யார் இந்தியர்கள், இந்திய குடிமக்கள் என்ற பெயர்களை பார்க்கின்ற பொழுது முகமது அஸ்மல் ஹக்குனுடைய தாயினுடைய பெயர் வருகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய தந்தையினுடைய பெயர் 1966 வாக்காளருடைய பட்டியல் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்திய ராணுவத்தில் வேலை செய்த 30 வருஷம் வேலை செய்த முகமது அஸ்மல் ஹக்கை இவன் இந்தியன் இல்லை என்று சொல்லி ஒரு கூடாரத்தில் அழைத்து வைத்து விட்டார்கள். என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம்? எனக்கு ஆதார கார்டு இருக்கு, எனக்கு பான் கார்டு இருக்கு, எனக்கு சிம் கார்டு இருக்கு, எனக்கு அந்த கார்டு இருக்கு அப்படின்லாம் நாம் நினைக்க கூடாது. அன்பிற்கு உரித்தானவர்களே, கால சூழ்நிலைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காரணம் என்ன? மார்க்கம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு ஓட்டு தானே என்று சாதா சீதாவை நினைத்து விடாதீர்கள். இந்திய வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு செய்தி, ஒரு ஓட்டின் மூலமாக அதாவது தோல்வி அடை செய்திருக்கிறது. ஒரு ஓட்டின் மூலமாக ஒரு வரலாற்றையே மாற்றி இருக்கிறது என்ற வரலாறு அறிந்தவர்கள் நாம். அப்படி இருக்கின்ற பொழுது ஏனோ தானோ என்றெல்லாம் இப்பொழுது வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது மற்ற மற்ற மாநிலங்கள் பார்க்கின்ற பொழுது என்னென்ன அசம்பாவிதங்கள் நடக்கிறது, பெண்களுடைய நிலைகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? எப்படிப்பட்ட நிலைமை, மனசு எப்படி எல்லாம் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இன்ஷா அல்லாஹ் வராது, வரவும் விடக்கூடாது. அன்பிற்குத்தான காரணம் என்ன? தமிழ்நாட்டினுடைய பண்பு இருக்கிறது. உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழக மக்கள் தான் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து மனித நேயத்தோடு வாழக்கூடிய முதல் மாநிலம் இருக்கிறது சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்பதிலே எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. அப்படி தமிழக மக்கள் ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி என்று நல்லது கெட்டது காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த உறவு, அதாவது தமிழகத்திலே உலகம் அழிவரை நிகழ வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், வாக்களிக்கக்கூடிய தருணத்திலே இவர் நல்லவரா கெட்டவரா என்று நினைத்து நீங்கள் வாக்களிங்கள். அதே நேரத்தில் எத்தனையோ பேர்கள் வீட்டிலே இருப்பார்கள், அதாவது என்னவே நாம் ஒரு வாக்கு போட்டு என்ன செஞ்சிட போது அப்படின்னு நினைத்து விடாதீர்கள். சமூக ஆர்வலர்கள், அதாவது எந்தெந்த வீட்டிலே முடியாதவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து அதற்காக இதிலே போடுங்க அதிலே போடுங்க என்று அல்ல, அவர்களுடைய வாக்கை பதிவு செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருங்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா என்ற ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய தமிழாக்கம் என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ், அல்லாஹ்வே இறைவன் அஞ்சக்கூடியவராக ஆட்சியாளரை ஆக்கு, மக்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவரை ஆட்சியாளராக ஆக்கு, இதை நீங்கள் துஆ செய்து கொண்டே இருங்கள் என்று அண்ணல் பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நீங்க எந்த வேட்பாளர் வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ
யார் முதல்வராக வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை தொழுதிட்டு ஓதிட்டு வாருங்கள். நீங்கள் நினைத்த என்ன செய்வார்கள்? வேட்பாளர்கள், நீங்கள் நினைத்த முதல்வர் வருவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்வது ஒரு காலம் பொய்யாகது. அல்லாஹ் தஆலா எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த தமிழகம் எப்படி நேசத்தோடு ஜாதி மதங்களை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்த உறவை எங்களுக்கு நீடித்துவை. யார் வந்தால் இந்த உறவு நீடிக்குமோ அப்படிப்பட்டவர்கள் அந்த கட்டிலில் அந்த சீட்டில் அமர செய்வாயாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.